தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கும் எனக்கும் என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது வரும்? தெளிந்த புத்தியுள்ள ஆவி எப்பொழுது வரும் ஒரு மனுஷனுக்கு? சொல்லுங்க பாருங்க. அடிப்பட்டாதான் வரும். நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு செய்தி, சுவிசேஷம், குட் நியூஸ். அடிப்பட்டாதான் தெளிந்த புத்தி வரும். லூக்கா என்ற சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் அங்கு 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கிறவங்க அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா. அதுதான் புத்தி. அப்ப ஒரு மனுஷனுக்கு எப்போ புத்தி தெரியாதுன்னா, அவன் அப்பா வீட்டுல நல்லா டைட்டா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்து எவனா வேலை செய்யிட்டான், எவனா செய்யிட்டான், அப்பா அம்மா கொண்டு போடுறாங்க, திருட்டு ஊரை சுத்திட்டு வரவனுக்கு என்ன இருக்கு? புத்தி தெரியாது. இவனுடைய வாழ்க்கையில புத்தி தெரியல. எல்லாமே இருந்துச்சு, புத்தி தெரியல. ஆனால் புத்தி தெளியும்படியாக அவன் என்னென்ன செஞ்சானா பாருங்க. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது அவன் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டான். என்ன செஞ்சாம? ஆமா, அப்ப தெரியாம, அம்மைக்கு தெரியாம, கூட தெரியாம, தனி தெரியாம ஒரு சில பசங்க சேர்ப்பாங்க வீட்லயே. ஒரு சில செல்ஃபிஷ் சில்ட்ரன், அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, தனியா அக்கௌண்ட் தனியா போட்டு 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 சேர்த்து கொண்டு, ஏன்னா ஏன் குடும்பம் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணணும், அட பாரு இன்னைக்கு நடத்துற நாளைக்கு நடத்த அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, அம்மா மேல நம்பிக்கை இல்லை, அப்பா மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் இவரு சேர்த்தா மாதிரி அப்ப சம்பாதனையே இவரு செய்யறாரு. வளர்ந்து எருமகடா மாதிரி ஆயிட்டு இப்ப சேர்க்கிறாரு. அப்பா கூட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அப்புறம் எப்படி போறாங்க? So far the relationship between parents and the children, when it is become so far, you are so far from the Lord's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ தூரமா இருக்கிற. தேவனுடைய பிள்ளைங்க அங்க புத்தி தெரியாம இருக்கிற பிள்ளைங்க இதுதான் செய்வாங்க. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசு. உங்க அப்பா பேசுறதுனாலும் கூட உட்கார வச்சு பேசு. உங்க அம்மா பேசுனாலும் பட்ட பசங்க அம்மா கிட்ட பேசுங்க. தாய்மா வரப்படாத. நீ போடுற முழங்கால நீ அழுக அவசியமே இல்லை. கர்த்தருடைய சமூகம் தைரியமா நம்பிக்கையா விசுவாசம் சொல்றேன். நீங்க நிறைய பேர் பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுறான். ஐயோ என் மகன், ஐயோ என் மகன், போய் அவனுக்கு போய் புத்தி சொல்ல போய் அவங்க ஒண்ணுக்கு நாளை சொல்லி நம்ம கேவலப்படுத்திடுவான். முழங்கால் போட்டு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் வந்து சரியா கத்து தருவேன். அவசரப்பட்டு நீ பேசுற வார்த்தைனா அடக்கி கொள்ள பிள்ளை. அதே நேரத்துல நான் மன்னர்கள் பல சொல்றாங்க. என்ன சொல்றாரு? புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. மூணாவது என்ன செய்யறாங்க? ஆமா, துன்மார்க்கமான ஜீவனம். நீ வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, சபைக்கு வராதபடிக்கு, சபையுடைய காரியங்களை கலந்து கொள்ளாதபடிக்கு ஊர் சுற்றி திரிகிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஜீவனம் துன்மார்க்கமான ஜீவிதம். துன்மார்க்கமான ஜீவிதம். உன் புருஷனோ உன் மனைவியோ இப்படி துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிந்த புத்தி மறந்தா போதியா. சபை சொல்லணும் ஆமென் சொல்லணும். கண்டிப்பாக தருவாரு. நீ முதல்ல முழங்கால அழ ஆரம்பி. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அதுதான் வேலை. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ 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 பரமீனா இருப்போம். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வருவோம். உன் பிள்ளைய பத்தி, உன் பொண்ணை பத்தி, உன் குடும்பத்தை பத்தி மற்றவங்க கேவலமா பேசாது. மற்ற பிள்ளைகளை குறித்து மற்றவங்களுக்கு கேவலமா பேசாது. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். உனக்குள்ள கர்த்தருடைய அன்பு இல்லை, அந்த தெளிந்த புத்தி இல்லை. எனவே இவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். 5வது செலவழித்தான். அந்த தேசத்துல கூடிய ஆமா இப்படிப்பட்டவன் எங்க போனாலும் உண்டாகும். ஆமா அப்பா நீ சொல்லுவீங்களா? இல்ல, நீ அப்பனை விட்டு அம்மையை விட்டு நீ தூரம் போனா நீ இருக்கிற இடம்
அது தானா பஞ்சமாயிடையா, தானா பஞ்சமாயிடும். Don't think they are cursed. They are not cursing. ஒரு தகப்பன் தாய் ஒரு நாளும் சபிக்க மாட்டாங்க, ஒரு நாள் சபிக்க மாட்டாங்க. ஏதோ வாய்த்து சொல்லுவாங்க, ஆனாலும் அந்த இருதயம் அது மென்மையுள்ள ஒரு இருதயம், தேவனுடைய பிள்ளையே. எனவே நீ இருக்கிற இடம் பஞ்சம் ஆகுதுன்னா, யோனா இருந்த அந்த போட் நாய் கப்பல் நாய் போச்சு, பிரச்சனை காரணம் யாரு? யோனா. அது போலதான் நீ, you are the reason. நீ எங்க போனாலும் நீ விளையாம காரணம் என்ன? நீ உன் தாயோடு உன் தகப்பனோடு உண்மையாக அன்போடு பேசல. கலிங்க புத்தி இல்ல, சஸ்பெக்ஷன், சந்தேகம், கேவலம், இதுவா பேசுறது. வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டா, நோ, நெவர். ஹம்பிள் யுவர்செல்ஃப். உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுகிறோண்டு கர்த்தர் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிப்பாராம்.